எனக்கு புரியல. இப்போ நயன்தாரா வந்து அக்கா என்னது ஆன்ட்டி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆன்ட்டி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ கவினுக்கு ஜோடியாக நடிக்கிற நயன்தாராவும் அவ்வளோ பாடி ஷேம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. இப்போ கமெண்ட் பண்ணுற நீயும் வயசாக தான் போகிற, ஓகேவா? நீ அங்கிளாக போகிற, நானும் அங்கிளாக தான் போகிறேன். ஆன்ட்டி ஆக போகிறேன், நீ ஆன்ட்டி ஆல்ரெடி இருக்க. எதுக்கு மற்றவங்களை பொண்ணு? இப்போ பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரி, ஓகேவா? இப்போ பெரிய ஆக்டர் ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், சூர்யா, விஜய். இப்போ சூர்யா வந்து ஒரு சின்ன பொண்ணு கூட தான் நடிக்கிறாரு. ஸோ ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பொண்ணு கூட நடிக்கலாம், அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 40 வயசு 30 வயசு ஒரு லேடி வந்து ஒரு பையன் கூட நடிச்சா அது பிரச்சனை. எனக்கு புரியல. இதுதான் ஒரு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆணி தான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு பாடி ஷேப். இன்னும் நயன்தாரா ஜோடி வந்து அக்கா தம்பியுமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா ரஜினி, கமல், சூர்யா, விஜய் இவங்க எல்லாரும் சின்ன பொண்ணு கூட நடிக்கிறாங்க. அப்போ வந்து அப்பா பிள்ளை மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். ஏன் அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒரு ஆம்பளை வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு நடித்தா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு பொண்ணு நடித்தா பிரச்சனை. எனக்கு இல்லை. இப்போ பாடி ஷேப் பண்ணி மற்றவங்களை கீழே இறக்கி பேசி அதில் ஒன்றுமே கிடைக்க போகுது. ஆனால் நெகட்டிவிட்டி தான் சோஷியல் மீடியா அதிகமாகிடுச்சு. அதுதான் ஒரு பொழப்பாக தெரிஞ்சிட்டு இருக்கு.